ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். சமீபத்தில் நம்ம இந்தியாவையே உலுக்கின ஒரு பெரிய சோக சம்பவம்னா அது கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் மரணம் தான். நம்ம நடிகர் விஜயை பார்க்கணும்னு ஏகப்பட்ட பேர் திரண்டு வந்திருந்தாங்க. அங்கே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு சில நொடியில பெரும் அழிவா மாறிடுச்சு. சின்ன பசங்க, பெண்கள், இளைஞர்கள்னு பல பேர் அங்கே இறந்துட்டாங்க. அந்த சம்பவத்துல பலியானவங்களோட எண்ணிக்கை 41 உயர்ந்துச்சாம். இந்த விஷயம் தமிழ்நாடு மொத்தத்தையும் ரொம்பவே உலுக்கிடுச்சு. இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாளாச்சு. ஆனாலும் மக்கள் இன்னும் அந்த சோகத்திலிருந்து வெளியே வரல. சோசியல் மீடியா, நியூஸ் சேனல், பத்திரிகைன்னு எல்லாத்துலயும் அந்த வீடியோக்களும் போட்டோக்களும் தான் நிறைஞ்சிருந்துச்சு. பல குடும்பங்கள் அவங்க உயிருக்கு உயிரானவங்களை இழந்து உடைஞ்சு போனாங்க. அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவு போட்டிருந்தாலும் போன அந்த உயிரெல்லாம் திரும்ப வராதில்ல. இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. கடந்த சில வருஷத்துல இந்தியாவில் இதே மாதிரி பல சோகமான சம்பவங்களை நாம சந்திச்சிருக்கோம். கூட்ட நெரிசல், தள்ளுமுள்ளு, ஒழுங்கா ஏற்பாடு பண்ணாததுன்னு பல காரணங்களால ஆயிரக்கணக்கானோர் உயிரை இழந்திருக்கிறாங்க. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025 மகா கும்பமேளா துயரம். ஜனவரி 29, 2025 அன்னைக்கு நடந்த மகா கும்பமேளா இந்தியாவோட முக்கியமான ஆன்மீக விழாவில் ஒண்ணு. வருஷா வருஷம் கோடிக்கணக்கான சனங்க இந்த புண்ணியமான நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க. ஆனா அன்னைக்கு அது ஒரு சோக நாளா மாறிடுச்சு. கூட்ட நெரிசல்ல சிக்கி 30 பேர் பலியாகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 60 பேருக்கு மேல காயப்பட்டாங்க. பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் இருந்தும் பெரிய கூட்டம் கண்ட்ரோல் இல்லாம போனதால தான் இந்த சோகம் நடந்தது. இது கரூர் விபத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த பெரிய கூட்ட நெரிசல் மரணம். 2024 ஹத்ராஸ் சத்சங்க துயரம். ஜூலை 2, 2024 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்த சத்சங்க நிகழ்ச்சி நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகிச்சு. போலே பாபான்னு கூப்பிட்ட நாராயண் சாகர் ஹரிங்கிறவரு ஏற்பாடு செஞ்ச அந்த நிகழ்ச்சியில பக்தர்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்தாங்க. வெளியே போற வழி கம்மியா இருந்தது. இடம் பத்தாம போனதுன்னு சில நொடியில் அது பெரிய அழிவா மாறிடுச்சு. 100 பேருக்கும் மேல பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான் உயிரை விட்டாங்க. அந்த காட்சி மனிதாபிமானத்தோட வரலாற்றுல ஒரு கருப்பு பக்கமா எழுதப்பட்டுச்சு. 2023 இந்தூரில் கோயில் இடிபாடு. மார்ச் 31, 2023 அன்னைக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கிற இந்தூர்ல ஒரு பழைய கோயில்ல ராமநவமிக்காக ஹவன் நிகழ்ச்சி நடந்துச்சு. கோயில் இருந்த இடத்துல ஒரு பழைய கிணறு மேல கட்டியிருந்த பலகை திடீர்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதனால குறைஞ்சது 36 பேர் இறந்து போனாங்க. அதுல பெரும்பாலும் பெண்களும் வயசானவங்களும் தான். அந்த பலகை பல வருஷமா பழுதாகி இருந்ததுன்னு அப்புறம் நடந்த விசாரணையில தெரிஞ்சிச்சு. 2022 வைஷ்ணோ தேவி கோயில்ல கூட்ட நெரிசல். ஜனவரி 1, 2022 அன்னைக்கு புது வருஷத்தையொட்டி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஃபேமஸான மாதா வைஷ்ணோ தேவி கோயில்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தாங்க. அப்போ ஏற்பட்ட சின்ன தள்ளுமுள்ளு சீக்கிரமே பெரிய நெரிசலா மாறி 12 பேர் இறந்துட்டாங்க. மேலும் 12 பேரு ரொம்ப சீரியஸா காயப்பட்டாங்க. புது வருஷத்தை சந்தோஷமா ஆரம்பிக்கணும்னு நினைச்ச பல குடும்பங்களுக்கு அந்த நாள் மறக்க முடியாத சோக நாளா மாறிடுச்சு. 2017 மும்பை ஏல்பின் ஸ்டோன் பாலம் விபத்து. செப்டம்பர் 29, 2017 அன்னைக்கு மும்பையில மேற்கு ரயில்வேயோட எல்பின் ஸ்டோன் சாலை ஸ்டேஷனையும் மத்திய ரயில்வேயோட பரேல் ஸ்டேஷனையும் இணைக்கிற பாலத்துல மழை பெய்யும் போது மக்கள் ஒதுங்கி இருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்த பீதியால மக்கள் ஒரே நேரத்துல வெளியே போக ட்ரை பண்ணினாங்க. 23 பேர் செத்து போனாங்க. 36 பேர் காயப்பட்டாங்க. இந்த சம்பவம் நகர்ப்புற போக்குவரத்து பாதுகாப்புல இருக்கிற குறைகளை வெளியே கொண்டு வந்துச்சு. 2015 ராஜமுந்திரி புஷ்கரம் விபத்து. 2015 ஜூலை 14 ஆந்திரால ராஜமுந்திரியில கோதாவரி நதி கரையில புஷ்கரம் ஆரம்பிச்ச அன்னைக்கு கூட்டம் தாங்காம நெரிசல் ஏற்பட்டுச்சு. பிரதமர், அரசியல்வாதிகள்லாம் இருந்ததால செம பாதுகாப்பு இருந்தும் வெளியில போற வழியை சரியா பிளான் பண்ணாததுனால 27 பேர் செத்து போனாங்க. 20 பேருக்கு காயம். 2014 பாட்னா தசரா நெரிசல். 2014 அக்டோபர் 3 பீகார் தலைநகர் பாட்னாவில காந்தி மைதானத்துல தசரா கொண்டாட்டம் முடிஞ்ச சில நிமிஷத்துல கூட்டம் வெளியில போகும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 32 பேர் உசுர விட்டாங்க.
26 பேருக்கு பலத்த காயம். பாதுகாப்புக்கு ஆள் பத்தாதது. வெளிச்சம் இல்லாம போனதுனால தான் மக்கள் திசை மாறி விழுந்து நெரிசல் ஆயிடுச்சு. 2013 டாடியா ரத்தன்கர் கோவில் துயரம். 2013 அக்டோபர் 13ஆம் தேதி மத்திய பிரதேசத்துல டாடியா மாவட்டத்தில் இருக்கிற ரத்தன்கர் கோயில் பக்கத்துல நவராத்திரி விழா நடந்துச்சு. பக்தர்கள் நடந்து போன பாலம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு சட்டுன்னு ஒரு வதந்தி பரவி ஜனங்க பயத்துல சிதறி ஓடினாங்க. அதனால 115 பேர் உயிரிழந்தாங்க. 100க்கும் மேல காயம். 2012 பாட்னா சத்பூஜை துயரம். 2012 நவம்பர் 19ஆம் தேதி பாட்னாவில கங்கை கரையில சத் பூஜை நடந்தப்போ அங்க போட்டிருந்த தற்காலிக பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுல சிக்கின மக்கள் தள்ளுமுள்ளு பண்ணினதால சுமார் 20 பேர் செத்து போனாங்க. நிறைய பேருக்கு காயம். நிகழ்ச்சியோட ஏற்பாடும் வெளியில போற வழியும் கம்மியா இருந்ததால இந்த துயரம் நடந்துச்சு. 2011 சபரிமலை யாத்ரீகர் விபத்பம் உடனே நெரிசலா மாறி 104 பேர் செத்து போனாங்க. 40க்கும் மேல படுகாயம். குளிரான ராத்திரியிலும் அந்த காட்சிகள் மனச உருக வச்சிடுச்சு. 2010 பிரதாப்கர் ராம் ஜானகி கோவில் விபத்து. 2010 மார்ச் 4ஆம் தேதி யூபிஎல பிரதாப்கர் மாவட்டத்துல கிருபாலு மகாராஜ் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில இலவச சாப்பாடு துணி கொடுக்கறதா சொன்னதால பயங்கர கூட்டம் திரண்டுச்சு. சாப்பாடு வாங்க போன மக்கள் தள்ளுமுள்ளுல சிக்கி 63 பேர் உசுர விட்டாங்க. சமூக சேவை கூட பாதுகாப்பு இல்லாம நடந்தா உயிரையே கொல்லும்னு சொல்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 2008 ஜோத்பூர் சாமுண்டா தேவி கோவில் நெரிசல். 2008 செப்டம்பர் 30ஆம் தேதி ராஜஸ்தான் ஜோத்பூர்ல இருக்கிற சாமுண்டா தேவி கோயில்ல குண்டு வெடிச்சதா வதந்தி பரவனதால கூட்டம் வீதியில ஓடுச்சு. அதனால 250 பேர் செத்து போனாங்க. 60க்கும் மேல காயம். நம்ம இந்திய வரலாற்றிலேயே கோயில்கள்ல நடந்த மோசமான கூட்ட நெரிசல் மரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. 2005 மந்தர்தேவி கோவில் பேரழிவு. 2005 ஜனவரி 25ஆம் தேதி மகாராஷ்டிராவில் சதாரா மாவட்டத்துல மந்தர்தேவி கோவில்ல வருஷம் நடக்கிற யாத்திரையில சுமார் 340க்கும் மேல பக்தர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி உசுர விட்டாங்க. நூற்றுக்கணக்கானோர் காயம். வெயில், தள்ளுமுள்ளு, பாதுகாப்பு சரியில்லாதது இத்தனையும் சேர்ந்து இந்திய வரலாற்றுல ரொம்ப கொடூரமான நெரிசல்கள்ல ஒன்னா மாறிடுச்சு. இந்தியாவோட ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் காட்டுற இந்த விழாக்கள் மக்களை ஒன்னு சேர்க்கும். ஆனா இந்த நெரிசல் மரணங்கள் ஒன்னும் நமக்கு ஒரு எச்சரிக்கை. பாதுகாப்பு பிளான் பண்றது, கூட்டத்தை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். உயிர் போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது பத்தாது. முன்னெச்சரிக்கை தான் முக்கியம். கரூர் துயரம் திரும்பவும் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம கண்ணை திறக்க வைக்கணும். ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியம். மனுஷங்க அலட்சியமா இருக்கிறதும் நிர்வாக பிழைகளும் உயிரை பறிக்க கூடாதுன்னு மக்கள் நம்புறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.